ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம க்ரீன் வெல்வெட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம கேக் ப்ரிப்பேர் பண்ண போகிற அந்த கண்டெய்னரில் எல்லா பக்கமும் பட்டர் தடவி ஒரு பட்டர் பேப்பரை கட் பண்ணி அந்த பாட்டமில் வச்சிடுறோம். அந்த பட்டர் பேப்பர் மேலேயும் கொஞ்சம் பட்டரை தடவி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கேக்கான சாலிட் இன்க்ரீடியன்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா, 2 ஸ்பூன் கோகோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் கொஞ்சோண்டு உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம சலித்து ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கலாம். சலித்து முடித்ததுக்கப்புறம் மாவு உங்களுக்கு இது மாதிரி தான் கிடைக்கும். இதை தனியாக வச்சுருங்க. அப்புறம் நமக்கு சுகர் பவுடர் தேவை. அதனால் நமக்கு தேவையான சுகரை மிக்சியில் போட்டு அடித்து தனியாக பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம லிக்விட் இன்க்ரீடியன்ஸ்க்கு வருவோம். ஒரு கண்டெய்னரில் 3 முட்டை எடுத்துகிட்டு அந்த 3 முட்டையும் நல்லா பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணோன்னா எல்லோ கலர்லேருந்து அது ஒயிட் கலர் கன்சிஸ்டன்சிக்கு மாறும். அது வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம அந்த பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த பவுடர் சுகர் ஃபுல்லாக பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பட்டரை 1.5 கப் அளவுக்கு உருக்கி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வெனிலா எசன்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிறது க்ரீன் வெல்வெட் கேக்குன்றனால அந்த க்ரீன் எசன்ஸை ஒரு 3 ட்ராப்ஸ் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு திரும்ப பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு அப்பயே அந்த கலர் தெரிய வரும். ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுதா இந்த கலர்? நல்ல க்ரீன் கலரில் வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த ப்ரிப்பேர் பண்ணியிருக்க லிக்விட் இன்க்ரீடியண்ட்டோட நம்ம சாலிட் இன்க்ரீடியன்ட் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த ஒயிட் கலர் மிக்சர் உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணணும். நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அந்த கண்டெய்னரில் ஊற்றிடலாம். நம்ம அவனை ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ்க்கு கேக்கை பேக் பண்ண விட்டுடலாம். 25 மினிட்ஸ் முடித்தோடனே இப்போ நம்ம கேக் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். இப்போது நம்ம அந்த கேக் மேலே தடவுற க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க விட்டு அது கொதிக்கிறம்போது 1 ஸ்பூன் வினிகரை விட்டு பால் திரண்டு போகிற அளவுக்கு நம்ம காய வைக்கணும். இப்போ பால் நல்லா திரண்டுருச்சு. அதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த திரண்டு போன பாலை தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசிக்கலாம். ஏன்னா நம்ம வினிகர் போட்டிருக்கோம். அதோட ஸ்மெல் அதில் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா அலசிக்கலாம். அலசினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்டாக இருக்குது. இது கூட ஸ்வீட்னஸ்க்காக நம்ம கொஞ்சம் மில்க் மேட் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் வெனிலா எசன்ஸும் சேர்த்து இன்னொரு தடவை பிளெண்ட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் அதை போட்டு ஃப்ரீசரில் நம்ம வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துகிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி க்ரீம் கிடைக்கும். இதோட நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்த அந்த க்ரீமையும் சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த கேக்கை 3 லேயர்ஸாக கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லேயர் மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம சுகர் சிரப் தடவிக்கலாம்.
தடவினதுக்கப்புறம் நம்ம அந்த க்ரீமை அப்ளை பண்ணணும். இதே மாதிரி நம்ம 2 லேயர்ஸ்க்கும் பண்ணணும். மூணு லேயரை முடித்ததுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டிய டெக்கரேஷனை பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் ஒரு நாள் கழித்து எடுத்து பார்த்தோன்னா நமக்கு கேக் நல்லா செட் ஆகிருந்திருக்கும். இப்போது நம்ம கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம், லேயர்ஸ் எல்லாம் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். கேக்கோட அந்த 4 லேயருமே ரொம்ப அழகாகவே தெரியுது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதை சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய கேக் ரெசிபீஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. மறக்காமல் சாம்சன்ஸ் வியூ சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.